நாளைக்கு கிளம்பிட வேண்டியதுதான். என்னது போன் அடிக்குது? வேற நம்பரால இருக்கு. ஹலோ எட்டி, என்னடி நினைச்சிட்டு இருக்கா உன் மனசுல? யாத்தையும் மாமியா கிழவியில கூப்பிட்டுருக்கா. ஐயத்தே என்னத்தே? மாமியா கிழவி? ஆமாவே மாமியா கிழவி. என்ன சொல்லிட்டு போன? 10-15 நாள்ல வந்துருவேன்னு சொல்லிட்டு போன. இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கா உன் மனசுல? நீ மட்டும் இன்னைக்கு பெட்டி படுக்கையெல்லாம் கழட்டிட்டு வரலன்னு வச்சுக்கோயே, நாங்க அங்க வந்து பிரச்சனை பண்ண வேண்டியதா இருக்கும். எத்தே நானே வந்துடுறேன் தே. வெய் முதல்ல போன. போகணும் மாமா போகணும். நான் போயிருவேனா? ஆனா பயமாவும் இருக்கு, ஏதாச்சும் வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? கேட்டி என்ன ஒரே யோசனையா இருக்கா? ஏமா நிக்கி, நிக்கி. ஐயோ அம்மா எப்ப வந்த? என்ன டீ யோசிச்சுட்டு இருந்த? அது ஒன்றும் இல்லைம்மா, நான் திரும்ப மாமியாரி வீட்டுக்கே போகலான் இருக்கேன். தெரிஞ்சு போச்சு, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நான் அப்போ உன்னை இங்கே கவனிக்கிறதுல அவ தான் உன்னை நல்லா கவனிக்கிறாளோ? அது நான் எத்தனை நாள் தான் இங்கேயே இருப்பேன்? அதுக்குன்னா நீ அவளை விட நல்லா கவனிக்கிறேன்னு ஆயிடுச்சா? நீ சொல்றது பார்த்தாலே தெரியுதே, நான் உன்னை கவனிக்காத மாதிரி அவ தான் உன்னை நல்லா கவனிக்கிற மாதிரி இருக்கே. ஆமா, எனக்கு இங்கே இருக்க நீ இஷ்டம் இல்லை. போட்டி போ. ஏமா ஏன் என்ன அழுதுட்டு இருக்க? இப்போ என்ன சொல்லி போட்டு நான் அழுதுட்டு கிடக்கா? ஏக்கா ஏன் நீ எதை சொன்னியா? ஏட்டி நீயே சொல்லிட்டி, ஒரு மாமியா வீட்டை விட்டுட்டு இத்தனை நாள் வந்து இங்க இருக்கேன், மாமியா ஃபோன் பண்ணி கூப்பிட்டா போவாங்களா இல்ல இங்கேயே உட்காந்துருப்பாங்களா? டி போக தான் செய்வாங்க. அது சொன்னா உங்க அம்மைக்கு பொறுக்க மாட்டேங்குது, அழுதுட்டு கிடக்கா. சரிட்டி கிளம்பிட்டி. இப்படி எல்லாம் நீ ஒன்னும் சொன்னா நான் இங்க இருந்து போக மாட்டேன். நல்லா சிரிச்ச மூஞ்சியா சொல்லு. சரிட்டி போயிட்டு வா. சிரிச்சிட்டு சொல்லும் சொல்றான்ல. சரிட்டி போயிட்டு வா. என்ன நக்கலா? எடி இப்ப போறியா இல்ல இங்கே இருக்கியா? ஏதாச்சும் சொல்லுட்டி. சரி என்ன அனுப்பிச்சுட்டு நீ நல்லா சந்தோஷமா கேட. எத்தே ஏம்தே அழுதுட்டு இருக்கியோ? மருமவளே மருமவளே, நீக்கு இந்த வீட்டை விட்டு போறா. எதே அந்த குடுமிக்காரி திரும்ப வந்தாளா? என்னி யாரும் வரல அண்ணி, நானே தான் அண்ணி என் முழு மனசோட போறேன். உண்மையிலேயே வா. ஆமா அண்ணி, நானும் எத்தனை நாள் தான் இங்கேயே இருப்பேன். என் மாமியாரி வேற ஃபோன் பண்ணி அங்கே வேலையெல்லாம் அப்படியே கிடக்க மருமவளே வார் மருமவளே அப்படின்னு அன்பா கூப்பிட்டா. அதான் அன்னி கிளம்பதேன். இப்பதான் மாமியாரி மேல அவ்வளவு அக்கறை வந்துச்சோ? அப்ப முழு மனசோட போறதா இருந்து போட்டி போ. எதுக்கு இன்னும் இங்கே நிக்க? எத்தையே நல்லா சிரிச்சுட்டு அனுப்பிச்சுடுங்க தே, அப்பதானே தே அடுத்த லீவுக்கு வர தோணும். சிரிப்பு வரமாட்டேங்குது மருமவளே, என்ன மருமவளே பண்றது? பரவாயில்ல தே, கொஞ்ச நேரம் சிரிங்க தே. போயிட்டு வா மக்கா. எட்டி பார்த்து நிதானமா போ. மாப்பிள்ளை வேணா ஃபோன் பண்ணி வர சொல்லுட்டி. ஆமாட்டி, மாப்பிள்ளை வேணா ஃபோன் பண்ணி வர சொல்லு, அவர் வந்து கூட்டிட்டு போட்டும். ஆமாட்டி, அண்ணனுக்கு ஃபோன் பண்ணு. இல்ல அண்ணி, அந்த டாக்ஸி டிரைவர் ஒருத்தர் இருக்காரு, அவர் நம்பரை பிடிச்சிட்டு அப்படியே போய்க்கிடுதேன். அப்ப சரிம்மா, கொஞ்சம் பார்த்து நிதானமா போ. என்ன ஏம்மா, நானாமா கார் ஓட்டுறேன், அந்த டிரைவர் தானமா ஓட்டுவாரு, நான் எப்படிமா நிதானமா போக முடியும்? எப்படியோ முதல்ல போ. மகாராணி போயிருக்கிறாங்கப்பா இப்பதான், ஆளும் மூஞ்சியும். இனி எப்ப வருவாளோ? ஹலோ சொல்லுமா நிக்கி. ஏங்க நான் இன்னைக்கு வந்துடுவேன், கால் டாக்ஸி பிடிச்சி வந்துடுவேன், நீங்க ஒன்றும் வர வேண்டாம். அப்படியா? சரி சரி சரி, நான் இப்ப வைக்கிறேன். சரிங்க. எம்மா நிக்கி இன்னைக்கு வரலாமா? ஆமா, மகாராணி இப்பதான் வருவாங்க. எம்மா வந்தது வராதம்மா கரிச்சு கொட்டிட்டு இருக்காதம்மா, அப்புறம் நானே அமைதியா இருக்க மாட்டேன், பாத்துக்கிடு. என்ன நல்லா திட்டு பொண்டாட்டி அடிக்க வைக்க தெரியாது பாரு உனக்கு. சொல்லிட்டோம்ல, கேட்டுக்கிடுங்க ஞாபகம். என்னையே ஏசிட்டு கடை. ஏத்தே நான் வந்துட்டேன். வாட்டினிக்கு பார்த்தே இவ்வளோ நாளாச்சு. என்ன இழிப்பே? என்னத்தே வாய் படந்துட்டு பாக்குறீங்க? யானி இனிமே இங்கதான் இருக்க போறாங்க. என்ன ஏதோ பேசின மாதிரி இருந்துச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, நான் இருக்கிறதுல ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே. நீ இருந்தா எங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? அப்புறம் என்ன இதனால நாத்துவும் மிஸ் பண்ணீங்களா? ஐயோ நல்ல வேலைப்பா, அவளை ஏந்தா கேட்குறாங்களோ, அவள் இல்லாமல் இத்தனை நாள் நிம்மதியா இருந்தேன், இப்போ திரும்பி வந்துட்டாப்பா. என்னன்னே கீழே குமிஞ்சு யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்ன இப்போ என்ன கேட்டு போட்டேன்னு இப்படி அழுகுறீங்க? யோ மனுஷா, என்னம்யா ஆச்சு? இது சோகத்தில் அழுகிற கண்ணீர் இல்லவா, ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீரா? ஏலேம் அவனே, என்னலே இது? அவன் மட்டும் வருவான்னு பார்த்தா அவன் அன்னிக்காரியை கூட்டிட்டு வந்திருக்கா. ஏம்மா அதாம்மா எனக்கும் ஒன்றும் விளங்கல. சரி அண்ணி தானே ஏதோ 10-15 நாள் இருந்துட்டு போயிடுவா, விடுங்க. 10-15 நாள் இருப்பா பாரு, இவளும் அவளும் எல்லாம் ஒரே கூட்டம் தானே. சரிம்மா பாப்போம், விடு. ஏதாச்சும் தான் தங்கச்சி இருக்காள்ல, அவளுக்கு ஃபோன் பண்ணுங்க, இல்லாட்டி உங்கள் அக்காக்காரிக்கு ஃபோன் பண்ணுங்க. அந்த தைரியத்தில் தான் நானும் இன்னும் இருக்கேன்.
இங்கே ஒரு 10-15 நாள் இருந்துட்டு ஓடிடணும். நான் தொழிலாட்டி பாவம் இத்தனை நாள் அங்கே இருந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான். என்ன அண்ணியாச்சு? நான் தூண சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கும்ல, கொஞ்ச நாள் தான் இருப்பேன், அதுக்கப்புறம் போயிடுவேன். கஷ்டமாக இருக்கக்கூடாது என்ன? அதான் சொல்லிட்டோம்ல அண்ணி, நீங்கள் வராட்டியுமே நான் எந்த கஷ்டமும் பட்டிருக்க மாட்டேன். நீங்கள் தான் தேவையில்லாமல் உங்களுக்கு வேலையை இழுத்து போட்டுட்டு வந்திருக்கீங்க. எல்லாம் உன் நன்மைக்கு தான்மா. ஏன்னா அம்மையும் பையனும் ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. என்ன சாப்பிட்ற? இப்போ தானே வந்திருக்கேன், உடனே சாப்பிட்ணுமா? கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்லாம். அப்போ சரி. ஏதோ நம்மளை பற்றி இன்ஸ்பெக்ஷன் வந்த மாதிரி இருக்குது. நம்ம நடிச்சிட்டு கிடைக்க வேண்டியதா இருக்கப்பா. நான்லாம் எவ்வளோ கம்பீரமாக இருப்பேன். ஏலே மக்கா, என்ன செய்யறது? ஏதாச்சும் ஒன்று செய்யுமா? ஏலே இப்போ ஏன் எரிஞ்செரிஞ்சு விழுவ? சும்மா எல்லாம் நம்ம கெத்துக்கு தான். அப்படியா? சரி. எம்மா நீ சோஃபால உட்காரு, நான் போய் சமைச்சு கொண்டாரேன். எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ போகணும் மாமா, போகணும். ஆளு மூஞ்சியும் பாரு. என்னத்தே ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. உன்னை பார்த்து பேசலடா. இல்ல அமைதியா கடை. ஏத்தே நான் வேணா போய் சமைக்கிட்டா? நல்லா இருப்பம்மா, நானே பார்த்துக்கிடேன். என்ன கிளவி, வாய் ரொம்ப நீள்ற மாதிரி இருக்கு. ஏதோ வழக்கம் போல வந்துருச்சுமா. சாரி. மருமவளே, என்ன மருமவளே சாப்பிடுத? நீங்க என்ன செஞ்சாலும் சரித்தே. அப்படியா? அப்ப புளி சாதம் கிண்டிருத்தா? ஆமா, புளி சாதம் கிண்டுறாங்க. இப்பதான் வந்திருக்கா அவங்க மாமியா வீட்டுக்கு. புளி சாதம் கிண்டி தருவாங்க. போய் ஏதாச்சும் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு வாடி கிளவி. சரிம்மா. எதுக்கு பிரிச்சுட்டு இருக்க? போ. ஆமா, ஆளும் மூஞ்சியும் வச்சுட்டு வந்துட்டான். சீக்கிரம் போட்டி, காலில் ஏதாச்சும் பிரச்சனையா? போறேன். அப்படியே காணாம போயிட்டா நல்லது. என்னது? ஒன்றும் இல்லைம்மா. எக்கா உட்காருங்கக்கா. சரிண்ணே. எங்க நீங்களும் உட்காருங்க. உட்காந்துட்டேன். எங்க காஃபி வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, நீ போய் டெஸ்ட் எடுமா. எங்கள் அம்மா எல்லாத்தையும் பார்த்துக்குவா. கொண்டாட்டம். வீட்டுலாம் நல்லா தானே இருந்தா, என்னாச்சுன்னு தெரியலையே. எட்டி ஆச்சு. சந்தோஷம். காபி இன்று முதல் காபி. என்ன நீங்க வந்த வேலை முடிச்சிட்டு இனி நான் பாத்துக்கிடுதேன். சரி, நான் தான் பண்ண கிளம்பட்டா? சரி அண்ணி, இனி நான் பாத்துக்கிடுதேன். என்னக்க கிளம்புதீங்களா? ஆமாண்ணே கிளம்புறேன். அதை நாத்து போன்னு சொல்லிட்டால, உங்க அம்மையை கூப்பிடுங்க, சொல்லிட்டு போயிடுறேன். இல்லாட்டி அதுக்கு ஏதாச்சும் சொல்லுவாவ. ஆமாம், குடும்பமே எங்கள் அம்மையை பற்றி தான் ஏதாச்சும் குற்றம் கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்கப்பா. அண்ணே கூப்பிடுங்கண்ணே. எம்மா எதுக்கும்ல இப்போ கத்திட்டு கிடக்கா? நிக்கி கண்ணி கிளம்புறாவலாமாமா? ஏமா உடனே கிளம்புதா? இருந்துட்டு போகலாம்ல. இல்லை, வேலை இருக்கு, போயிட்டு வரேன். சரி, நாத்த பண்ண கிளம்புட்டா? சரி அண்ணி, போயிட்டு வரேன்னே. சரிம்மா. அந்த ஆள் அப்படியே ஒழிச்சு போயிடு. என்னது சொன்னையோ? விளக்கெண்ண ஏன் ஒரு மாதிரி பேசுதேவோ? எம்மா என்ன சொன்னேன் நான் உங்ககிட்ட? என்ன பேசிட்டு இருக்க? என்னங்க ஆச்சு? ஒன்றும் இல்லம்மா. எம்மா அமைதியா போய் வேலையை பார்த்துக்கிடு. இல்லை, நான் இதுக்குள்ளே போய் வேலையை பார்க்கணும். அதான் பொண்டாட்டி வந்துச்சுல, போய் அவளையும் வேலை செய்ய சொல்லு. எது நான் வேலை பார்க்கணுமா? மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துரு வண்டி கிளவி. என்ன மரியாதை எல்லாம் பேசிட்டு கிடக்க? எம்மா அமைதியா இருந்துக்கிடு. யோ தொப்பி தலையா, உங்க அம்மா பேசுறதுக்கெல்லாம் உனக்கு தாமியா அடி உலகம். நான் இல்லாத நாளெல்லாம் கீதா பூத்தான்னு எவகூடியோ ஊர் சுத்தினதெல்லாம் எங்களுக்கு தெரியாதாக்கோ? என்னலே சொல்லதா ஊர் சுத்தினியா? இத பாரு நிக்கி, எல்லாத்துக்கும் ஒரு அளவுதான் இருக்கு. என்ன ஓவரா பேசிட்டு இருக்க நீ? கண்டையோ நான் வெளியே போனதெல்லாம்? யோ மனுஷா, அப்புறம் எதுக்கும் இப்ப கொதிக்கிற? சொல்லல என்ன மருமவளே சொல்லத? நான் தான் பார்த்தனே வெளியே சுத்துறத. எங்க ஊர் வரைக்கும் வந்து சுத்திட்டு தெரிஞ்சான். எதுக்கு போய் படிக்க? நீ நடந்துக்கிற விதத்துக்கும் பொண்டாட்டி அமைதியா பேசிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். அடிச்சா என்னன்னு கேப்பீங்களோ? ஆமா, இப்போ நீங்களும் அவ டீமுக்கு சேர்ந்துட்டீங்களா? யாரு டீமுக்கும் சேவல? நீங்க தான் எல்லாத்துக்கூட சேர்ந்து திரியறீங்க. இந்த பாரு நிக்கி, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. பாத்துக்கிட்டே இருக்க, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? அடிச்சிருவியா என்ன? அடிக்க மாட்டேன், பின்னி பேட்டல் எடுக்க போறேன். ஐயோ, இதெல்லாம் உனக்கு பத்தவே பத்தாது, இன்னும் நல்லா கொடுக்கணும். என்னம்மையா ஓவரா பேசுத? எம்மா எப்ப பின்னிட்டாளே. ராஜு யார் அது? கீதா, உள்ள வர சொல்லு. வேண்டாம், உள்ள வர சொல்லு.
கீதா உள்ளதா இருக்கே வா. இதே மாதிரிதான் இருக்கணும். எனக்கு வரட்டும் இருக்கு. கீதா உள்ள வாமா. ஐயோ இவ இப்ப வந்தா. ராஜு, அதான் நான் இங்க குத்துக்கல் மாதிரி நிக்கிறேன்ல, என்கிட்ட பேசினா என்ன? உங்ககிட்ட இல்ல, எனக்கு ஒன்னும் பேச்சு கிடையாது சரியா? நான் ராஜு கிட்ட பேசுறதுக்கு தான் வந்தேன். அவருக்கு மண்டை உடைஞ்சிட்டு அவர்னால ஒன்னும் பண்ண முடியாது. என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட இல்லாட்டி என் அத்தை கிட்ட சொல்லிட்டு கிளம்பு. ஐயோ மனுஷா கீழே படும். வேண்டாம்மா, படுக்கிறியா இல்ல நானே குத்தி கீழே தள்ளி விட்டுட்டா? நானே படுத்துடுறேன். கீதாவா மாமே? கீதா இரு, அவளுக்கு இன்னைக்கு வச்சுக்கிற வேட்ல இனி அவன் இந்த பக்கமே வரமாட்டா. ஐயோ அம்மா, தூங்குற மாதிரி நடி. வேண்டாம்மா, நானே கண்ணை அடிச்சு கண்ணை மூடுற மாதிரி பண்றதுக்குள்ள நீயே கண்ணை மூடிடும். ராஜு ராஜு, கண்ணு என்ன அவஞ்சா கிடக்கு? தூங்கிட்டு தானே இருக்காரு. ஏட்டி உனக்கெல்லாம் வீட்டுல வேற வேலையே இருக்காதா? டீ சும்மா வந்து இழுத்துட்டு திரியுதா? இத பாருங்க, பெரிய மனுஷின்னு சொல்லிட்டு உங்க மேல கொஞ்சம் மரியாதை வச்சிருக்கேன், அதையும் நீங்களே கெடுத்துக்காதீங்க. ராஜு எந்திரிங்க. ஏய் மஞ்ச முடி, என் புருஷனை எழுப்புறதுக்கு நீ யாரு டி? ஃப்ரெண்டு. எதுக்கு அடிக்க? வெளியே போ வெளியே போ. நிக்கி ஜாக்கிரதை. நிக்கி என்ன? அம்மா, எதுக்கு தவற அடிச்ச? மஞ்ச முடி, நீயே ஓடிரு.